எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஒரு கழிவு நீரோடை போகுதுங்க. இந்த கழிவு நீரோடையில் தாங்க எல்லா வீட்டோட க்ளோஸ்டு ட்ரைனேஜ் லைனும் கனெக்ட் ஆகுது. இந்த கழிவு நீரோடையில் தான் எல்லோரும் குப்பையை கொண்டாந்து குப்பாங்க. இதை என்ன பண்ணாங்கன்னா, முனிசிபாலிட்டி கான்ட்ராக்ட் விட்டு ஜேசிபியை வச்சு கிளியர் பண்ண வந்தாங்க. ஜேசிபி கிளியர் பண்ணிகிட்டே வரப்போ என்ன செஞ்சாங்கன்னா, ட்ரைனேஜ் லைன் இருக்கா இல்லையான்னு பார்த்தாங்க. இருந்தாலும் அவங்க 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 வேலையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கழிவு நீரோடையில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் எடுத்து கரையில் போட்டு கரையை உயரமாக்கிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. நாங்கள் இதை பெருசாக எடுத்துக்கல ஆரம்பத்தில். ஆனால் ஒரு வாரம் கழித்து பார்த்தாக்கா எங்கள் ட்ரைனேஜ் லைன் பிளாக் ஆகிடுச்சு. கழிவு நீர் வெளியே போகாமல் பேட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஜங்ஷன் பாயிண்ட் வழியாக ரோட்டில் ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சு. பேட் ஸ்மெல் வருது, பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. என்ன பண்ணலாம்? ப்ளம்பரை கூப்பிட்டோம். ப்ளம்பர் என்ன செஞ்சாருன்னு தெரியணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அந்த ட்ரிக்கை நீங்களே தெரிஞ்சுக்கங்க, இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஜேசிபி மூலம் தூர் வரும்போது மண்ணும் சகதியும் குப்பையும் சேர்ந்து எங்கள் ட்ரைனேஜ் பைப் என்ட்ரன்ஸில் முழுக்க தெரியாமல் மூடப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் சில நாள் கழித்து எல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வீட்டில் இருந்த ட்ரைனேஜ் லைனில் வர கழிவு நீர் வெளியே போகாமல் ஜங்ஷன் லைனில் ஃபுல்லாக ரொம்பி ரோட்டில் ஓவர்ஃப்ளோ ஆகி ஓட ஆரம்பிச்சதுங்க. நாத்தம், அசுத்தம், நெய்பர்ஸு கம்ப்ளைண்ட்டு, ஒரு பெரிய பிரச்சனையாகிடுச்சு. ட்ரைனேஜ் லைன் ஓடையில் கலக்கிற அந்த பாயிண்ட்டை பார்த்துட்டு அங்கே ஒரு 3 அடிக்கு பள்ளம் தோண்டினாங்க. அப்போ தோண்டினாக்கா அந்த ட்ரைனேஜ் லைனோட எண்டு கிடச்சிடும் இல்லையா? எங்கே அடைப்பு இருக்கோ அந்த அடைப்பை கிளியர் பண்ணிடலாம். ஆனால் அந்த எண்டு கிடைக்கவே இல்லை. அந்த இடத்துல ஈரமாகவும் இல்லை, சுத்தமாக காஞ்சி போயிருக்கு. ட்ரைனேஜ் லைனோட எண்டை கண்டுபிடிக்க முடியாததுனால என்ன பண்ணாங்கன்னா, லாங்காக இருக்கிற பைப்பு இல்லை கம்பி ஏதாவது இன்சர்ட் பண்ணி அந்த அடைப்பை கிளியர் பண்ணணும். இதோட லென்த்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 55 அடிங்க. 55 அடிங்கிறப்போ கம்பியை விட்டோம்னா கூட கம்பி உள்ளே நுழையாது. இந்த ட்ரைனேஜ் பைப்பு ஓரளவு தான் அலோவ் பண்ணால், அதுக்கப்புறம் பெண்டாகி பைப்பு ஃப்ளெக்சிபிளாக போகாது. ஓஸு வச்சு ப்ரெஸ் பண்ணி தள்ளணுன்னாலும் ஓஸும் உள்ளே புஷ் பண்ண முடியாது. அது ஓஸ்னாக்கா தண்ணி அடித்து பண்ணோன்னா கூட போகும், ஆனால் வெளியில் வரும். ஆனாலும் ஓஸு ஃபஸ்ட்டு கம்பியை நுழைக்கலான்னு பார்த்தா கம்பி பாதி மேலே பாதி தூரத்துக்கு மேலே போகலை. ஸோ கம்பி ஃபெயில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பைப்பு டியூப்பு, லாங் டியூப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற டியூப்பாக வச்சு தண்ணி அடித்து பார்த்தோம். தண்ணி போகுது, ஆனால் அடைப்பை எங்கே இருக்குதுன்னு எடுக்க முடியல. அந்த எண்டில் ஈரமும் வரல. அந்த தண்ணி என்ன ஆகுதுனாக்கா இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வழியாகவே வெளியில் ரோட்லேயே வந்துடுது. அப்புறம் அந்த இது ஃபெயில் ஆகிட்டதுனா அதையும் விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசித்தோம். அவர் ஒரு சின்ன அப்சர்வேஷன் பண்ணார். இந்த கழிவு நீரோடையில், அதாவது சாக்கடை தண்ணி வர அந்த லைனில் இறங்கி வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயங்க. அவங்களாம் ரொம்ப பாவங்க. இந்த ட்ரைனேஜ் லைன் பிளாக் ஆகுதுன்னா அது ஒரு சின்ன பிரச்சனைன்னு நினச்சிடாதீங்க. அது நம்ம வீட்டையும் நம்ம ஹெல்த்தையும் நேரடியாக பாதிக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம். முதல்ல கழிவு நீர் மீண்டும் வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருங்க. பாத்ரூமில் ஃப்ளஷ் பண்ணுனா வெளியே போகாமல் மேலே வர ஆரம்பிக்கும். அப்புறம் தாங்க முடியாத துர்நாத்தம் வீசும். வீடு முழுக்க ஒரு அன்பேரபிள் ஸ்மெல், கிச்சன் வரைக்கும் வருங்க. அப்புறம் கொசு, பூச்சி தொந்தரவு வந்துடும். அப்புறம் ஸ்டாக்னேட் வாட்டர் இருந்தால் கொசு ப்ரீடிங் வேகமாக நடக்கும். ஹெல்த்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்கின் இன்ஃபெக்ஷனு, ப்ரீத்திங் இஷ்யூ, பாக்டீரியா ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் செவுத்தில் தரையில் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். லீக் ஆகுறதப்போ செவுரெல்லாம் டேம்ப் ஆகும், பெயிண்ட்டு பீல் ஆகும். டாய்லெட்டு யூஸ் பண்ண முடியாத நிலைமை வருங்க. ஃப்ளஷ் பண்ணால் மேலே வரும். ஐயோ, பயங்கர கஷ்டம். ஃபுல் இன்கன்வீனியன்ஸாக இருக்கும். அப்புறம் ரோட்டில் சுற்றுப்புறமெல்லாம் அசிங்கமாக ஆரம்பிச்சிடும். ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வந்தால் நெய்பர்ஸு தொந்தரவு டெஃபினட்டாக வந்துடும். சண்டைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ரிப்பேர் காஸ்ட்டு ஜாஸ்தியாகிட்டே போகும். சின்ன ப்ராப்ளம்னு நினச்சாக்கா அது சரி பண்ணலைனாக்கா பெரிய டிக்கிங் செலவு நிற்கும். பெரிய லெவலில் செலவு வந்துடுங்க. மெயின் லைன் டேமேஜுங்கிறது பெரிய தொந்தரவு தான். ப்ரெஷர் பில்டப் ஆகி பைப்பு கிராக் ஆகி ஃபுல் சிஸ்டமாக அஃபெக்ட் ஆகிரும். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்மெல்லு, க்ளீனிங்கு, தினமும் டென்ஷன் தாங்க. ட்ரைனேஜ் பிளாக்னால் அது ஒரு சின்ன விஷயமே இல்லை. அதை இக்னோர் பண்ணிங்கன்னா அது ஹெல்த்துக்கும் வீட்டுக்கும் பெரிய ஆபத்து தாங்க. அப்புறம் என்ன பண்ணாருன்னா, பிவிசி பைப்பு 2 இன்ச்சு நார்மலாக அந்த பைப் லைன் தண்ணி போகிறதுக்காகலாம் போட்டோம்ல, அந்த பைப்பை ஒரு 10 அடி லென்த்தில் ஒரு 6 லென்த்து வாங்கிட்டு வந்தார், எடுத்துகிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு ஒரு பைப்பை உள்ளே சொருகினார் அந்த க்ளோஸ்டு ட்ரெயின் லைனில். அதுக்கடுத்து அது பின்னாலே இன்னொரு பைப்பை அதை டேப் ஒட்டி
நல்லா டைட்டாக ஒட்டி அடுத்த பைப்பை சொருவினார். அதுக்கடுத்து ஒன்றுன்னு வரிசையாக 5 பைப்பு நுழைச்சார். 6வது பைப்பு நுழைச்சி இப்போ ப்ரெஷர் கொடுத்தாரு. ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்த்தப்போ என்ன ஆச்சுனாக்கா, உள்ளே அடைச்சிருந்த அந்த அடைப்பு வந்து பிச்சுக்கிட்டு அவுட்டர் லைனில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அந்த இடம் ஈரமானது, தண்ணி வர ஆரம்பிச்சது. சக்ஸஸ் ஆகிடுச்சு. அந்த பைப் லைன், அந்த பிளாஸ்டிக் பைப்பை வச்சு பண்ணது ஓகே ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த டெட் லைனில் இந்த மண்ணை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அந்த அவுட்டர் லைனில் அடைப்பு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டாங்க. கிளியர் பண்ணதும் தண்ணி நீரோட்டம் அந்த கழிவு நீரோட்டைக்கு போக ஆரம்பிச்சிச்சு. ட்ரெயின் லைனை எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு வெளியில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் நீளமாக பைப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த ஃப்ளெக்சிபிள் பிவிசி பைப்பு ஒன்று பின்னால் ஒன்று ஒட்டி உள்ளே புஷ் பண்ணது தாங்க சக்ஸஸ் ஆனிச்சு கடைசியாக. ப்ளம்பருடைய ஸ்கில் இது தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நீரோட்டம் மறுபடியும் நார்மல் ஆகிடுச்சு. ரோடு க்ளீன் ஆகிடுச்சு. வீட்டில் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஒரு பெரிய பிரச்சனை ஒரு சின்ன ஐடியாவில் தீர்ந்து போச்சுங்க. இது நமக்கு ஒரு லெசன். வெளியில் நடக்கிற வேலைங்க நம்ம வீட்டில் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை பாதிக்கலாம். ரெகுலர் செக்அப் பண்ணணும். ஸ்மால் ப்ராப்ளம் இக்னோர் பண்ணால் பிக் ப்ராப்ளமாக மாறிடுதுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட ரியல் லைஃப் டிப்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.